அது ஒரு உத்தேசமான அடிப்படையில் வச்சு நீங்கள் சந்தேகத்தை வெளியிடலாம், இவங்களாம் நடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் ரியாலிட்டி இந்த மாதிரி போயிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த ஓட்டு பேங்க் நீங்கள் சொன்ன மாதிரி வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன பண்ணும்? அந்த செல்வாக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ இந்த செல்வாக்கு வந்துட்டு ஒரு திமுகவுக்கும் தேவை, அதிமுகவுக்கும் தேவை. குறிப்பாக அதிமுக கட்டாயம் தேவை. இன்னைக்கு இருக்கிற சூழலில் அதிமுக பலவீனப்பட்டு நிற்கிற ஒரு இடத்துல பாஜக வச்சுக்கிட்டு திமுக கூட்டணி எல்லாம் அவங்களுக்கு தோற்கடிக்க முடியாது. அப்போ பாமக தேவை. அப்போ பாமக வந்துட்டு முழுமையாக கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது இருந்ததுனா தான் அவங்களுக்கும் பலம், இவங்களுக்கும் பலம். அப்போ அந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஐயா ராமதாஸை விட்டுட்டு அன்புமணியால் எதுவும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? அதனால் இவங்க கூட்டணி வச்சுட்டு ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. அன்புமணி வந்துட்டு ப்ரோ பிஜேபி, இவர் வந்துட்டு ப்ரோ பாட்டாளி மக்கள் கட்சி. இதுதான் உண்மை. அன்புமணி அப்படியே கார்பரேட் அரசியலுக்கு போயிட்டாரு. இவர் வந்துட்டு தனது மக்களோட சேர்த்த அந்த ஒரு அரசியல், இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி, இங்கே இருக்கிற பலமான கட்சியோட தனியாக வந்துட்டு கூட்டணி பேசி நின்று ஒரு 15 எம்எல்ஏக்களை வந்துட்டு பெறணும் அப்படின்னு இவர் நினைக்கிறார்.